Students, part 18 book back problem பா. book back ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா 5th ப்ராப்ளம் பாருங்க. நல்லா ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஷின் பா இது. book back கொஷின் நல்லா கவனிங்க. A solution is prepared by dissolving 45 gram of sugar in 180 gram of water. Calculate the mass percentage of solute. நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க என்ன சொல்லியிருக்காங்க? A solution is prepared by dissolving 45 gram of the sugar in 180 gram of water. Calculate the mass of the percentage of solute. இங்கே W by W percentage கேட்குறாங்க. இங்கே 45 gram of sugar அப்படிங்கிறது solute. சொல்யூட்டோட மாஸ் கொடுத்துட்டாங்க. So the mass of the solute sugar is 45 gram. Mass of the solvent is 180 gram. ஓகேவா? ரெண்டும் கொடுத்தாச்சு. W by W percentage கேட்குறாங்க. Mass of the solute sugar is equal to 45 gram. Mass of the solvent water is equal to 180 gram. Mass percentage of the solute W by W percentage. இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mass of the solute divided by mass of the solute plus mass of the solvent into 100. புரியுது? அப்போ நல்லா பாருங்க. இப்போ mass percentage of the solute is equal to mass of the solute by mass of the solute plus mass of the solvent into 100. Mass of the solute 45 gram. Okay, mass of the solvent 180 gram. Okay va? So அப்போ mass of the solute 45 gram divided by mass of the solute 45 plus mass of the solvent is 180 into 100. சரியா? into 100. ஸோ இப்போ என்ன பண்ணுற? 45 ப்ளஸ் 180 போட்டிங்கன்னா 225. இது ரெண்டு டேபிள்ஸ் 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணுறோம். ஸோ கேன்சல் பண்ணோம்னா என்ன வருது? 9 by 45. மறுபடியும் 9ஐயும் 45ஐயும் கேன்சல் பண்ணால் 0.2. 0.2 into 100. 0.2 into 100 means 20%. The mass percentage of solute is equal to 20%. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? கொடுத்துருக்கிறத அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நெக்ஸ்ட் பாருங்க. 6th ப்ராப்ளம். புக் பேக்கில் 6th ப்ராப்ளம். 3.5 liter of ethanol. 3.5 liter of ethanol is present in 50 liter of aqueous solution of ethanol. Calculate the volume percentage of ethanol solution. நல்லா கவனிக்கணும். கொஷினை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. எப்படி கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். 3.5 liter of ethanol is present in 15 liter of aqueous solution of ethanol. ஓகேவா? Calculate the volume present of ethanol solution. இப்போ எத்தனாலும் லிக்விடுங்கிறதுனால அந்த இடத்துல எல்லாம் சொல்யூஷன் போட்டிருக்காங்க. நல்லா கவனிக்கணும் ஸ்டூடெண்ட்ஸ். எத்தனால் வந்து சொல்யூட். ஓகேவா? ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் எத்தனால் வந்து பார்த்திங்கன்னா இது வி பை வி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். வால்யூம் ஆஃப் த எத்தனால் கொடுத்துட்டாங்க 3.5ன்னு கொடுத்துட்டாங்க. 3.5 லிட்டரில் கொடுத்துருக்காங்களா? லிட்டரில் இல்லையே, மில்லி லிட்டரில் வரணுமே. ஓகே, ஸோ லிட்டர்ஸில் கொடுத்தா அப்படியே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 3.5 liter of ethanol. Volume of ethanol is 3.5 liter. Okay, solute. Volume of solute is 3.5 liter. Volume of the solvent is 15 liters. 15 liters. Volume percentage V by V percentage கேட்குறாங்க. புரிஞ்சிருச்சா? பாருங்க. Volume of the solute ethanol is equal to 3.5 liter. Volume of the solvent water is equal to 15 liter. Volume percentage of the ethanol solution calculate பண்ண சொல்கிறாங்க. V by V percentage. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? பாருங்கள். V by V percentageக்கு ஃபார்முலா என்ன? வால்யூம் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. சொல்யூஷனை நம்ம வால்யூம் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் சால்வெண்ட்டுன்னு மாற்றி எழுதிக்கணும். பாருங்கள், கவனிங்க. வால்யூம் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட் V பர்சன்டேஜ் தான் கேட்குறாங்க. V by V பர்சன்டேஜ். வால்யூம் ஆஃப் த சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூட் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் த சால்வெண்ட் இன்ட்டு 100. So volume of the solute is 3.5. Volume of the divided by volume of the solute is 3.5 plus volume of the solvent is 15 into 100. So 3.5யும் 15யும் ஆட் பண்ணோம்னா 18.5. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 0.1891. இப்போ 0.1891 into 100. ஸோ 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வரும், மறுபடியும் இங்கே வரும். ஸோ அப்போ 18.91%. Volume percentage of the solute V by V percentage is equal to 18.91%. புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதெல்லாம் நல்லா கிளியராக ஞாபகம் வச்சுக்கோங்க.
Students, next கவனிங்க. Hydrated salt and water of crystallization. Hydrated salt and water of crystallization ஒன்றும் கிடையாது. So ionic substance are act as solute. When ionic substance are dissolved in water, solvent. Okay, when ionic substance are act as solute when dissolved in water, the ionic substance means the ions are split into ions. The substance are split into ions. Okay, sodium chloride is split into ions, positive ion and negative ion. One NaCl is split into Na plus ion and one Cl minus ion. The positive ion is called as cation. The negative ion is known as anion. The ions are dissolved in solvent, which absorb the water molecule on its surface. It's absorb the water molecules to form a saturated solution. What is saturated solution? At a particular temperature and pressure. Saturated solution means a solution in which no more solute can be dissolved in a definite amount of solvent. இல்லையா? at particular temperature and pressureல பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஒரு சொல்யூஷனில் வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு மேலே சப்ஸ்டன்ஸ் சொல்யூட் என்ன ஆகாது, டிசால்வ் ஆகாது. அப்படி ஆகாமல் இருக்கிற அந்த ஸ்டேஜ் தான் என்னது சேச்சுரேட்டட் சொல்யூஷன். அதுக்கு மேலே எவ்வளோ ஆட் பண்ணாலும் கீழே வந்து என்னவா நின்றுக்கும், கிறிஸ்டலாக நின்றுக்கும். ஸோ இந்த மாதிரி அயனிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு நம்ம வாட்டரில் போட்டோம்னா, வாட்டரில் போடும்போது அந்த அயனிக் சப்ஸ்டன்ஸ் அயன்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். பாசிட்டிவ் அயன் நெகட்டிவ் அயனாக ஸ்ப்ளிட் ஆகும். அப்படி ஸ்ப்ளிட் ஆகிட்டு அதனுடைய சர்ஃபேஸ் அது வந்து என்ன பண்ணிக்கும்னா வாட்டர் மாலிகுல்ஸை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். ஸோ அப்சர்வ் பண்ணிவிட்டு சேச்சுரேட்டட் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணோம். ஓகேவா? ஸோ சேச்சுரேட்டட் சொல்யூஷனை ஃபார்ம் பண்ணுது. The ions are attract, அதான் சொல்லியிருக்காங்க, the ions are attract the water molecules which then attract chemically in certain ratio. வாட்டர் மாலிகுல் அட்ராக்ட் பண்ணி வச்சுக்குது in a certain ratio. This process is called hydration. ஓகேவா? ஸோ இந்த அயான்ஸ் எல்லாம் அதனுடைய அது வந்து என்ன பண்ணிக்குது, வாட்டர் மாலிகுலை அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது. ஸோ அப்சர்வ் பண்ணிக்குது இல்லையா, அது எப்படி இருக்குன்னா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வாட்டர் மாலிகுல்ஸோட என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி கெமிக்கல் பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணும். விச் தென் அட்டாச்ட் கெமிக்கலி இன் சர்டைன் ரேஷியோ. ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் அது அந்த வாட்டர் மாலிகுலோட சம் பாண்டிங்ஸை ஃபார்ம் பண்ணும். திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு ஹைட்ரேஷன். ஸ்டூடெண்ட்ஸ் மறுபடியும் சொல்கிற பாருங்கள். இப்போ அயனிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்து நீங்கள் வாட்டரில் போடுறீங்க, அயான்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ ஸ்ப்ளிட் ஆகும்போது அதனுடைய அந்த அயான்ஸ் என்ன பண்ணிக்கும், வாட்டர் மாலிகுல்ஸ் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அது அப்சர்வ் பண்ணுறது எப்படி இருக்குது அப்படின்னா அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும், கவர்ந்து வச்சுக்கும்னு அர்த்தம். அட்ராக்ட் த வாட்டர் மாலிகுல்ஸ் அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கும். அட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அது ஒரு பர்டிகுலர் கெமிக்கல் ரேஷியோவில் அட்ராக்ட் பண்ணி பாண்டிங்கை ஃபார்ம் பண்ணிடும். ஸோ இந்த ப்ராசஸை தான் நம்ம ஹைட்ரேஷன்னு சொல்கிறோம். இந்த சப்ஸ்டன்ஸை தான் நம்ம ஹைட்ரேட்டட் சால்ட்னு சொல்கிறோம். ஃபார்ம் ஆகுது இல்லையா, வாட்டர் அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லையா. பாருங்கள், ஒரு NaClங்கிற அயனிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்து வாட்டரில் போடுறேன். எக்ஸ் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸை அப்சர்வ் பண்ணிக்குது. அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகுது, NaCl XH2O. NaCl XH2O. This salt is called as hydrated salt because it containing X number of molecules. X number of water molecules அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிறதுனால இதை ஹைட்ரேட்டட் சால்ட்னு சொல்கிறோம். ஓகேவா? The process is called hydration. The crystal is called hydrated salt. பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ NaClங்கிற அயனிக் கிறிஸ்டல் என்ன பண்ணிடுச்சு, எக்ஸ் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுலை அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அப்சர்வ் பண்ணிவிட்டு ஒரு கிறிஸ்டலை ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லையா. இந்த கிறிஸ்டலில் வாட்டர் மாலிகுல் இருக்குது. ஸோ வாட்டர் மாலிகுல் இருக்கிற இந்த கிறிஸ்டலை தான் நம்ம ஹைட்ரேட்டட் சால்ட்னு சொல்லுவோம். கிறிஸ்டலுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இதுக்கு இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸ் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸோடு இருக்க இந்த கிறிஸ்டலை தான் நம்ம ஹைட்ரேட்டட் சால்ட். ஹைட்ரேட்டட் மீன்ஸ் அதில் மாய்ஸ்சர் மிக்ஸ் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ திஸ் ஹைட்ரேட்டட் சால்ட், the substance is called hydrated salt. The process is called hydration. ஓகேவா? புரியுதா? இதில் என்னென்னு சொல்லலாம்னா நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் ஃபவுண்ட் இன் த கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸ். இந்த கிறிஸ்டலைன் சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். எக்ஸ் தான் நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ். எவ்வளோ நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்குதோ அதுதான் வாட்டர் ஆஃப் அந்த சப்ஸ்டன்ஸோட அந்த கிறிஸ்டலோட வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். இப்போ NaCl XH2Oவில் பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிறது நம்பர் ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ்,
present in a crystal. Okay va? So அப்போ number of water molecules found in the crystalline solid is X. So this is called water of crystallization.